அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்திக்கு வந்துட்டு சப்பாத்தி செய்ய போகிறேன். அதுக்கு வந்துட்டு பாலாக்கீரை சப்பாத்தி. பாலாக்கு வந்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ண போகிறோம். இது பார்க்கலாம். இது பாலாக்கே வந்துட்டு கொஞ்சம் இது பேபி பாலாக் சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். இது ரொம்ப சின்ன சின்ன பாலக்கீரை. இது இந்த எந்த கீரை வேணால் போட்டுக்கலாம். நம்ம அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, வல்லாரக்கீரை, நம்ம எந்த கீரைனாலுமே ஒரு கப்பை அரைச்சி வச்சுட்டு அதை வடிகட்டெல்லாம் வேண்டாம், அப்படியே அரைச்சிட்டு கோதுமை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணலாம். எல்லா கீரையும் பண்ணலாம். இதில் பாலக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பாலக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி மிக்ஸி கிண்ணத்தை எடுத்துகிட்டு அதில் பெரிய ஜார் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஜாரில் இப்படி கீரை போட்டுக்கலாம். கீரை போட்டுட்டு இதில் கண்டிப்பாக வாட்ரு போட வேண்டாம். கீரை அரைக்கும் போதே அதுவே தண்ணி கொஞ்சம் வரும். எல்லா கீரைக்குமே இருக்கும். இல்லை நமக்கு வந்துட்டு கோதுமை நிறைய போட போகிறோம், மாவு நிறைய போட போகிறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் மாவு தான் போட போகிறேன். 2 கப்பு கீரை வச்சுருக்கேன், 1 கப் மாவு தான் வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப தண்ணி, பாலக்கீரை கொஞ்சம் தண்ணி விடும். அரைச்சிட்டு கூட நம்ம பிசையும் போது பார்த்துக்கலாம். நம்ம கீரையும் மாவும் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணி வேணுன்னா விட்டுக்கலாம். ஆனால் அரைக்கும் போதே தண்ணி விடணும் அவசியம் இல்லை. இது அரைஞ்சிரும். நீங்கள் மிக்ஸி கிணத்துல நீங்கள் அப்படியே போட்டுட்டு கீரை எடுத்து அப்படியே போட்டுட்டு நீங்கள் அப்படியே அரைச்சிடலாம். இப்போ நம்ம பாலக்கீரை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துனே பாருங்கள், இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். இப்படி அரைச்சோன்னே தண்ணி வரும். தண்ணி பத்தலைன்னு நம்ம தண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டே நம்ம கீரை அரைக்கும் போது தண்ணி போட வேண்டாம். ஏன்னா நம்ம நிறைய கீரை, ஒரு கட்டு கீரை வந்து நம்ம பண்ணலாம். ஒரு 3 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டு கீரை பண்ணலாம். இப்போ வந்துட்டு பாலக்கீரை ஃபுல்லாக இவ்வளோ நல்லாவே அரைச்சாச்சு. அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் கோதுமை மாவு போட போகிறோம். இது வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு, கொஞ்சம் மிளகு ஜீரக பவுடர் நம்ம பண்ணிடணும் இல்லைங்களா, அந்த பவுடர். இது சால்ட்டு, இது வந்து பட்டர், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். சால்ட் வந்து நமக்கு தேவையானது எவ்வளோ அவ்வளோ மட்டும் சால்ட்டு போட்டால் போதும். ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. கீரையிலே கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ நம்ம மாவு போட்டு பெப்பர் பொடி போட்டு நம்ம பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பிசைஞ்சாவே இப்படி ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு பாலக்கீரை, கோதுமை மாவு, மிளகு பொடி, உப்பு, வெண்ணெய், பட்டர் கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் இதை பிசைஞ்சிட்டு கரெக்டாக 1/2 hour வச்சுருந்தேன். ஒரு 30 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். இப்போ நான் சப்பாத்தி கொஞ்சம் வித்தியாசமாக தேய்ப்பேன். இது எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது. நெய் போட்டுட்டு, நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம மாவுலேயே பட்ரு போட்டு பிசைஞ்சிட்டோம். ஸோ நெய் கம்மியாக போட்டுட்டோம். இப்படி தான் அம்மா சப்பாத்தி தேய்ப்பாங்க. பூரிக்கு தான் அப்படியே ரவுண்டாக பண்ணுவோம். சப்பாத்தியில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். இது ஒரு மாதிரி லேயராக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சப்பாத்தி ரெடி. இது நம்ம கல்லில் போட்டு கொஞ்சம் கீ போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரெடி. தோசைக்கல் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கல்லை வந்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சோம் இல்லைங்களா, சப்பாத்தி போட போகிறோம். இதை போட்டுட்டு நம்ம இதில் நெய் எதுவுமே போட போகிறதில்ல, நெய் ஆயில் எதுவுமே போட போகிறதில்ல. இது அப்படியே போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு எடுத்து வச்சுட்டு பிளேட்டில் வைக்கும் போது நம்ம நெய் தடவணும். இப்போ ஃபஸ்ட்டே நெய் போட வேண்டாம். நான் கீ போட்டேன். இந்த ஸ்டேஜ் எடுக்கிற ஸ்டேஜில் கீ போட்டால் போதும்.
அவ்வளோதான், ரெடி, சப்பாத்தி ரெடி. பாலக்கீரை சப்பாத்தி. நம்ம இதில் மேலே கொஞ்சம் கீ போட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு நம்ம செய்யும் போதே கீ போட்டிருக்கோம், அதனால் நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கீ நிறைய போட்டிருக்கேன் நான். பாலக்கீரை சப்பாத்தி ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். இது பாலக்கீரை மட்டும் இல்லை, எல்லா கீரையுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.